தன்னுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வந்து சாதிச்சு இன்னது தான் நான் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு நேரம் மகர ராசி குழந்தைங்களுக்கு இருக்குது. என்ன எக்ஸாம்ஸ் எழுதுனாலும் கிளியர் பண்ணிடுவீங்க. போஸ்டிங்கிறது உங்களுக்கு தான். அதுவும் கண்டிப்பாக ஜூன் மந்த்துக்கு மேலே அப்ளை பண்ணக்கூடிய ஜாப்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவீங்க. ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படின்னாலும் இப்போ டக்குன்னு ஒரு நேச்சுரல் கான்செப்ஷனே கூட பாசிபிள். கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய ஒரு காலகட்டம். ராசியை குரு பார்க்கறதுனால கௌரவம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக பற்றும். கடன் இல்லாத வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறத நீங்களே உணர்ந்து கடன்லேருந்து வெளியில் வர்றதுக்கான முயற்சிகளை எடுக்க ஆரம்பிப்பீங்க. அதில் ஜெயிக்கவும் செய்வீங்க. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மே 29 முதல் ஜூன் 1 வரை ஜேம்ஸ் & கோ ஃபவுண்டேஷன் டே ஃபிளாஷ் சேல். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் முத்துக்குமாரியின் அன்பு வணக்கங்கள். குரு பயிற்சி 2026ங்க. குரு பயிற்சி வந்தாச்சு. உச்ச குரு ஆக போகிறார் இல்லையா? 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இது. ஸோ குரு உச்சமானாலே சந்தோஷம் தானே. ஒரு நல்லவர் ஸ்ட்ராங் ஆகுறாரு அப்படின்னா 12 ராசிக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நன்மை மட்டும்தான் அவர் செய்ய போகிறாரு. என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன நன்மையெல்லாம் கிடைக்க போகுது, எது இதில் கவனமாக இருக்கணும், எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இந்த குரு பயிற்சியை இன்னும் நீங்கள் சிறப்பாக ஏற்படுத்திக்கலாம், சில வாழ்வியல் பரிகாரங்கள். இதோட இந்த வீடியோவை நான் 12 ராசிக்கும் விளக்கமாக குரு பயிற்சி பலன்கள் நான் கொடுக்க போகிறேன். குரு பயிற்சி 2026 மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமையுது? குரு மகரத்துக்கு வேண்டப்படாத ஒரு கிரகம் தான். ஆனாலும் சனி பகவான் ரொம்ப மதிக்கிற கிரகம் குரு. அதனால் மகரத்துக்கு குருவால் பெரிய பாதிப்புகள்ங்கிறது நிச்சயமாக இருக்காது. குரு பார்வைங்கிறது ராசிக்கே விழுகிறது ரொம்ப விசேஷம்தான். இன்ஃபேக்ட் மகரத்துக்கு நிறைய நல்ல பிராப்தங்களை தான் இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு. மகர ராசி குழந்தைகள்ல இருந்தே நம்ம ஆரம்பிச்சிருவோமே. மகர ராசியில் குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க, அவங்களுடைய படிப்பு எப்படி இருக்கும்? தன்னுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வந்து சாதிச்சு இன்னது தான் நான் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு நேரம் மகர ராசி குழந்தைங்களுக்கு இருக்குது. இவ்வளோ நாள் படிப்பில் ரொம்ப மந்தம், ஆனால் நல்ல படிப்பு வரும், நிறைய அறிவு இருக்குது, கை வலிக்குதுன்னா என் பையனோ பொண்ணோ எக்ஸாம் எழுதாமல் வந்துடுவாங்கன்னு தான் நிறைய மகர ராசி பெற்றோர் கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா பொதுவாக மகர ராசிக்கு லாஜிக்கல் திங்கிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. மேத்மெட்டிக்கல் ஸ்கில்ஸ் இன்பில்ட்டாக இருக்கும், லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் இருக்கும், நிறையா லாங்குவேஜஸை அவங்களால ஈஸியாக கற்றுக்க முடியும். மோட்டார் ஸ்கில்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அது அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் அதை வெளியே காட்டுவாங்கன்னா காட்டவே மாட்டாங்க. நிறைய சோம்பேறித்தனம் இருக்கும். நான் ஏன் இதை பண்ணணும், எனக்கு தெரியும், பட் நான் ஏன் இதை ப்ரூவ் பண்ணணும், அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் மாறும். குரு பார்வை விழும்போது மனம் செம்மையாகும். ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக இருக்குங்க. பிள்ளைங்க படிக்க ஆரம்பிப்பாங்க, படிப்பில் நாட்டம் வரும், பெரியவங்க பேச்சை கொஞ்சம் கேட்குறது, பெரியவங்களை மதித்து நடக்கிறது, பக்தி நிறைய பிள்ளைங்களுக்கு வரும். சாமியெல்லாம் கும்பிட ஆரம்பிச்சிருங்க பிள்ளைங்க. சேஷ்டைகள்லாம் கொஞ்சம் குறையிறது, நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க. படிப்பை பற்றி கவலைப்பட வேண்டாம். மகர ராசியில் நாங்கள் கேண்டிடேட்ஸ் இருக்கிறோம், எக்ஸாம்ஸ் எழுதிட்டுருக்கோம், எங்களுக்கு எப்படி போகும்? டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, பேங்கிங், ஃபினான்ஸ், ஆடிட்டிங்னு என்ன எக்ஸாம் எழுதுறீங்களோ அதை கிளியர் பண்ணக்கூடிய ஒரு பிராப்தம். ராசியவே குரு பார்க்குறாரு, அதுவும் 180 டிகிரியில் பார்க்குறாரு. என்ன நினச்சாலும் அச்சீவ் பண்ணணும், சாதிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிரக பார்வை ராசிக்கோ லக்னத்துக்கோ வேணும். இப்போ ராசி கிடைக்குது இல்லையா, சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மகர ராசிக்காரங்களுக்கு. எல்லா சோதனை தாங்க நடந்தது, எங்கே சாதனை நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா இனிமேல் சாதிப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் தொட்ட விஷயங்கள் எல்லாம் துளங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. என்ன எக்ஸாம்ஸ் எழுதுனாலும் கிளியர் பண்ணிடுவீங்க. போஸ்டிங்கிறது உங்களுக்கு தான். அதுவும் கண்டிப்பாக ஜூன் மந்த்துக்கு மேலே அப்ளை பண்ணக்கூடிய ஜாப்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவீங்க. காதல், திருமண உறவுகள்லாம் எங்களுக்கு எப்படி இருக்குது? குரு பார்க்குறாரு, வியாழ நோக்கம் வந்துருச்சு. நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், வியாழ நோக்கம் மட்டும் திருமணத்தை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர் கிடையாது. 6லேருந்து 60 வரைக்கும் எல்லாருக்கும் வியாழ நோக்கம் ஒவ்வொரு குரு பயிற்சியில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனாலும் எப்படி திருமணம் ஆகும்னு சொல்கிறீங்க? 7ஆம் இடம் வலுத்துருக்குது இல்லையா? 3ஆம் அதிபதி போய் 7ல் உட்காந்துருக்கிறாரு. 3ங்கிறத தாம்பத்திய ஸ்தானம்னு சொல்லலாம். ஒரு குடும்பம் விரிவாகணும் அப்படின்னா 3, 12 வலுவாக இருக்கணும். இங்கே 12ஆம் அதிபதி குரு தான் உச்சமாகவே இருக்கிறாரு. அப்போ இல்லறம் இனிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தானே மகர ராசி என்பவர்களுக்கு. கல்யாணம் நடந்துடும். மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறீங்க, பொண்ணு பார்க்குறீங்கன்னா டக்குன்னு ஒரு பொண்ணு மாப்பிள்ளை ஃபிக்ஸ் ஆகிறது. பரவாயில்லையே, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு நல்ல பொண்ணு, நல்ல பையன், நல்ல குடும்பமாக அமைஞ்சிருக்குன்னு 4 பேர் பாராட்டுறது, திருமணம் ஜாம்னு நடக்கிறது. அது வந்து நான் கிராண்டாக நடக்கிறத பற்றி பேச வரல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும் இல்லையா? மனசு நிறையிறபடி ஒரு கல்யாணம் நடக்கிறது, கல்யாணத்தில் சாப்பாடு பிரமாதமாக இருந்தது 4 பேர் பேசுகிறது, அந்த மாதிரி பேர் வாங்குவோம். அந்த திருமண வைபவம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு மாப்பிள்ளை, இந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும், இந்த மாதிரி பொண்ணு வேணும்லாம் ஆசைப்பட்டிருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி பொண்ணு மாப்பிள்ளை அமைகிற ஒரு பிராப்தங்கள்லாம் இருக்குது. காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கும் நல்ல ஒரு அந்யோன்யம் கப்புள்குள்ளே இருக்கும். வீட்டில் பேசி பெரியவங்க சம்மதத்தோட ஒரு டிக்னிஃபைடு மேரேஜாக பெற்றவங்களுடைய சம்மதத்தோட காதல் திருமணம் பண்ணக்கூடிய ஒரு யோகம்லாம் மகர ராசி அன்பர்களுக்கு இருக்குது.
குடும்ப உறவு நிலை எப்படி இருக்கும்? நிறைய பிரச்சனைகள்ங்க. சம்பந்தார் சண்டை, இன்லாஸ்னால பிரச்சனை, எங்க அப்பா அம்மாவே உள்ள வந்து நிறைய பிரச்சனை பண்றாங்க. இந்த மாதிரியான பெரியவங்களால நடக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய மகர ராசிக்கு நடந்திருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு இருந்தார்ல. நம்மள விட பெரியவங்க, நம்மள கைட் பண்றவங்க, யாரால நம்ம வளர்க்கப்பட்டோமோ அவங்கெல்லாம் வந்து குருவை குறிப்பாங்க. அந்த குரு 6ல இருக்கும்போது நம்மளை பெற்றவங்க, வளர்த்தவங்க, பெரியவங்க, நம்மளை வழிகாட்டியாக யாரை வச்சுருக்கோமோ அவங்களால தான் நமக்கு இவ்வளோ நாள் பிரச்சனையே இருந்திருக்கும். அந்த நிலை மாறப்போகுது. 7க்கு குரு வராரு இல்லையா, ராசியவும் பார்க்குறாரு. அப்போ நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையுது. குழந்தை பிராப்தம் மகர ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது? கண்டிப்பாக கிடைக்க போகுது. குரு பார்க்குறாரு. அகைன் நான் அதே தான் சொல்லுவேன். 5ஆம் அதிபதி சுக்கிரனும் வலுவாக இருக்கிறாரு. 5ல் சூரியன் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நிச்சயமாக அந்த குழந்தை பிராப்தம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படின்னாலும் இப்போ டக்குன்னு ஒரு நேச்சுரல் கான்செப்ஷனே கூட பாசிபிள். நிறைய பேர் எங்களுக்கு வந்து இதுக்கு மேலே இந்த நேச்சுரல் கான்செப்ஷன் ட்ரீட்மெண்ட்லலாம் எங்களுக்கு வந்து ஈடுபாடே இல்லைங்க, நாங்கள் அடாப்ஷன் போகலாமா, அடாப்ட் பண்ணலான்னு நினச்சா கூட எனக்கு ஒரு குழந்தை கிடைக்க மாட்டேங்குதுன்னு என்கிட்ட ஒரு கிளைண்ட் ரொம்ப ஃபீல் பண்ணி இப்போ ரீசெண்டாக பேசியிருந்தாங்க. அந்த மாதிரி அடாப்ஷன் எதுக்காவது நீங்கள் போகணுன்னு உங்கள் மனசார நீங்கள் பிரியப்படும் போது அதுக்குமே ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத இந்த குரு பகவான் கொடுக்குறாரு. குலதெய்வ அனுகிரகத்தோடு நல்லபடியாக குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு பிராப்தம் மகர ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி இருக்குது. வேலை வாய்ப்பு எங்களுக்கு எப்படி இருக்கும்? வேலை மாறணும்னா நாங்கள் மாறலாமா? இவ்வளோ நாள் நல்லா தான் போயிட்டுருக்கு, பட் சேஞ்ச் பண்ணலாமான்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னா சேஞ்ச் பண்ணலாம். ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே சேஞ்ச் பண்ணும்போது நல்ல ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷனில் நல்ல சேலரியிலே வேலை கிடைக்கும். நிறைய பேர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தள்ளி போயிருந்து நான் வேலை செஞ்சிட்ருக்கேன். ஒன்று என் குடும்பத்தை நான் இங்கே கொண்டு வரணும், இல்லை என் குடும்பம் இருக்கிற இடத்துக்கு நான் மாறணும். இந்த 2ல் நீங்கள் எதை முயற்சி பண்ணிங்கனாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு இருக்குது. வெளிநாட்டுக்கு போய் நான் வேலை செய்யணும், செட்டில் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அப்படி போகிறதுக்கான பிராப்தத்தை இந்த குரு பகவான் கொடுக்குறாரு. சுய தொழில் பண்ணலாமா? ஒரு மளிகை கடை வச்சு பொழைச்சாலும் என்னோட கடைங்க, அங்கே நான் தான் முதலாளி. ஸோ அந்த முதலாளி கெத்துங்கிறது எனக்கு வேண்டாமா? நான் நல்லா சம்பாதிக்க வேண்டாமா? என்னுடைய திறமையை நான் நிரூபிக்க வேண்டாமா? என் குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டாமாங்கிற வைராகியத்தோட மகர ராசி அன்பர்கள் இருக்கிறீங்கன்னா, என்ன தொழில் உங்களுக்கு பிடிக்குமோ, எது உங்களுக்கு வருமோ, உங்களுடைய பேஷன் எதுவோ அதை ஃபாலோ பண்ணும்போது அதில் சக்சீட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. என்ஜினியரிங் படிச்சிருப்பீங்க, ஃபோட்டோகிராஃபி பிடிக்கும், தயங்காமல் சூஸ் பண்ணுங்கள். சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கங்கிறத நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். ஏன்னா குருவே உங்களை பார்த்துட்டு இருக்கிறாரு. அதனால் நீங்கள் யாரை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. எது உங்கள் பேஷனோ, எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அதில் ஜெயிக்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த குரு பகவான் நிச்சயமாக கொடுக்குறாரு. இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஸ்பெக்ட்ஸ்லாம் எங்களுக்கு எப்படி இருக்குது? நாங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம்? ஏதாவது பழைய பொருட்களில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். பழைய பொருட்கள்னால் எப்படின்னா, ஏதாவது ஒரு அக்ரி லேண்ட்ஸாக இருக்கட்டும், அது வந்து சனியுடைய காரகத்துவத்துக்கு கீழே தான் வரும். விளை நிலம், விவசாய பூமி நீங்கள் வாங்கிக்கிறது நல்லது. 2வது ஒரு செகண்ட் ஹேண்டாக இருக்கக்கூடிய ஒரு வீடாக இருக்கட்டும், ஏதோ ஒரு சொத்தாக இருக்கட்டும், அதை வாங்கி நீங்கள் ரெனோவேட் பண்ணி வச்சுக்கலான்னு வாங்குறீங்க அப்படின்னா அதன் மூலியமாக ஒரு நல்ல லாபம் யோகம்லாம் இருக்குது. சில பேருக்கு பூர்வீக சொத்து இருக்கும், உங்கள் அண்ணனோ தம்பியோ இருப்பாங்க, அவங்களுக்கான ஷேரை கொடுத்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை உங்களுக்குள்ளதாக்கிக்கிட்டிங்கன்னா அதன் மூலியமாக ஒரு நல்ல லாபம். ஸோ பழமை பூர்வீகம் சம்மந்தப்பட்ட சொத்துக்களால் ஒரு நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குரு பயிற்சி சொத்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் உங்களுக்கு கொடுக்குது. கடன் எப்படி இருக்கும்? கடன் வாங்குவோமா? கடன் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா குரு 6ல் இருக்கும்போது ஏகப்பட்ட கடன் வாங்கியிருப்பீங்க. மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் நிறைய பேருக்கு நிறைய ஆயிருக்கும். தேவையில்லாத வீண் செலவு, அதிகமான செலவு, கடனை வாங்கிட்டு எக்ஸ்ட்ராவாக இஎம்ஐ கட்டுறது, இஎம்ஐ கட்ட டிலே பண்ணிட்டு பெனால்ட்டி கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மகரம் பண்ணியிருப்பீங்க. கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய ஒரு காலகட்டம். ராசியை குரு பார்க்குறதுனால கௌரவம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக பற்றும். கடன் இல்லாத வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறத நீங்களே உணர்ந்து கடன்லேருந்து வெளியில் வர்றதுக்கான முயற்சிகளை எடுக்க ஆரம்பிப்பீங்க. அதில் ஜெயிக்கவும் செய்வீங்க. வம்பு வழக்கு வியாஜியங்கள்லாம் எப்படி கோர்ட் கேசஸ்லேருந்துலாம் வெளியில் வருவோம்னா 11ஆம் இடம் வலுவாக தான் இருக்குது. பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. கண்டிப்பாக கோர்ட் கேசஸ்னால எந்த பாதிப்பும் உங்களுக்கு வரப்போகிறதில்ல. ஏதாவது தீர்ப்புகள் உங்களுக்கு எகென்ஸ்டாக இருந்தாலும் அப்பீல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் போகிறீங்கன்னா அதன் மூலிமா நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு யோகம்ங்கிறது இருக்குது. குருவுடைய பார்வை பலன்கள் எப்படி இருக்குது? 11ஆம் இடம், ராசி, 3ஆம் இடம், இந்த 3 இடங்களையும் குரு பார்வை செய்கிறாரு. 11ஆம் இடத்துக்கு விழக்கூடிய குரு பார்வை தான் உங்களை கோர்ட் கேசஸ்லேருந்து காப்பாற்றுது. 2ஆம் திருமணத்துக்கு ஏதாவது முயற்சி செய்கிறீங்கன்னா அது நடக்கக்கூடிய ஒரு யோகம். நல்ல லாபம். இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு விஷயத்தில் பண்ணுறீங்கன்னா அதன் மூலியமாக ஒரு நல்ல லாபம். ராசியை பார்க்கும்போது நீங்களே நல்லா அழகாயிடுவீங்க, நல்லா ட்ரெஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்கள் வாழ்க்கைக்கு எது தேவை, தேவை இல்லைங்கிறத பகுத்து ஆராயக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறத இந்த குரு பகவான் கொடுத்துருவார். 3ஆம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம். முயற்சி மூலமாக வெற்றி, இளைய சகோதரர்களால் லாபம், நல்ல தைரியம். ஒரு 4 விஷயத்தை எடுத்து ஒரு மேடையில் பேசுகிறது, சபையில் பேசுகிறது, நோ சொல்கிறது, பவுண்ட்ரி செட் பண்ணுறது, இதெல்லாம் மகரத்துக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நாங்கள் இன்னும் சந்தோஷமாக நிம்மதியாக ஹாப்பியாக இருக்கலாம், ஒரு டெம்பிள் சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னா
ராமேஸ்வரம் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ராமநாத சுவாமியை போய் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வாழ்வியல் பரிகாரங்கள் ஏதாவது சொல்லுங்கங்க, சிம்பிளாக வீட்டிலே செய்கிறோம். வாரம் சனிக்கிழமை நல்லெண்ணெய் வச்சு குளிங்க. இதை தவறாமல் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பண்ணுங்கள். சனிக்கிழமை அப்படிங்கிறது வாத நாள். ஆயுர்வேதத்துக்கும் சனி கிரகத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. நல்லெண்ணெய் அப்படிங்கிறது சனியுடைய திரவம். அதனால் அதை வச்சு குளிக்கும்போது சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி இன்னும் நல்ல நன்மைகளை பெற்றுத்தர இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ரெகுலராக பண்ண ஆரம்பிங்க. போக ஏதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருப்பாங்க இல்லையா, மாற்றுத்திறனாளிகள், அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறது ரொம்ப விசேஷம். ஆல் தி வெரி பெஸ்ட் மகரம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. மே 29 முதல் ஜூன் 1 வரை ஜேம்ஸ் அண்ட் கோ ஃபவுண்டேஷன் டே ஃபிளாஷ் சேல்.